அல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் இப்படியாகவே சொல்லுகின்றார். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் பின்பற்றி நடக்கும்போது அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். நாம் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தாலே ஒழிய அது நம்மேல் நிற்பதில்லை. இதோ இந்த வேளையில் கர்த்தர் சொல்கின்றது, உன் களஞ்சியங்களில் நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்புகின்ற நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு கூட்டமாய் வைத்திருப்பார். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் இந்த உலக ஆசீர்வாதங்களை விட பெரியதாக இருக்கின்றது. அது நம்மை கர்த்தரிடத்தில் நித்திய காலமும் வழி நடத்துகிறதாயும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் இருக்க கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.